அனைவருக்கும் வணக்கம். இந்த எடுத்துக்காட்டு 7.9ல் உள்ள கணக்குக்கு எப்படி விடையளிப்பது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே கொணரிப்பட்டையிலிருந்து நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் கொட்டப்படும் உப்பு வட்ட வடிவ அடிமானம் கொண்ட கூம்பு வடிவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து இந்த உப்பு இப்படி கொட்டும் பொழுது பார்த்திங்கன்னா இது ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கான். இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கும் பொழுது இந்த கூம்பின் உயரமும் அடிமானத்தின் விட்டமும் சமமாக உள்ளது அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10 மீட்டர் உயரம் எனும் பொழுது அந்த கொட்டப்படும் உப்பு 10 மீட்டர் உயரம் வரும்பொழுது கூம்பின் உயரம் எந்த விதத்தில் அதிகரிக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்போ இதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதை இங்கே எழுதிக்கலாம். கூம்பின் உயரமானது அடிமானத்தின் விட்டத்துக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டமானது 2r 2 ஆரத்துக்கு சமம். எனவே h = 2r அப்படின்னு போட்டுக்கலாம். அதே போல் நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் கொட்டப்படுகிறது அப்படின்னு கொடுத்ததுனால அப்போ கன அளவில் ஏற்படும் மாறு வீதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். dv/dtயோட மதிப்பு 30 மீட்டர் கியூப் பர் நிமிடம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் h = 10 மீட்டர் எனும்பொழுது தான் நம்ம உயரத்தில் ஏற்படும் மாறு வீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ h = 10 மீட்டர்னு வச்சுக்கலாம். h = 2r அப்படின்னு சொன்னதுனால r = இந்த பெருக்கல்ல உள்ள இந்த 2 ஆனது இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக மாறிடும். அப்போ r = h/2 அப்படின்னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா எழுதலாம். v = 1/3 πr²h என்பது தான் கூம்பின் கன அளவு. இதில் நாம் என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோட மதிப்பு h/2 அப்படின்னு கொடுத்ததுனால r²க்கு ஆரோட மதிப்பு h/2 போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த h²ம் hம் h⁻1ன்னு அர்த்தம். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா h³ அப்படின்னு மாறி போயிடும். அதே போல் 3 × 2² ஸ்கொயரோட மதிப்பு 4. 2² மதிப்பு 4ன்றதுனால 4 × 12 அப்படின்றத இங்கே போட்டுக்கலாம். தேர்ஃபோர் vயோட மதிப்பு π × h³/12 அப்படின்னு வரும். இதை ஒரு தடவை வகையீடு செஞ்சோம்னா vக்கு டிஃப்ரென்சியேஷனு dv/dt. இந்த π/12 மாறிலி அப்படியே வச்சுக்கலாம். h³ டிஃப்ரென்சியேஷன் இந்த அடுக்கு முன்னே போயிடுச்சுன்னா 3, இந்த அடுக்கில் 1 குறைச்சோம்னா h² அப்படின்னு போட்டு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி 3h² × dh/dt. இங்கே h வந்ததுனால ஹச்சுக்கு h ஆனது எதை பொறுத்து, உயரம் எதை பொறுத்து மாறுதுன்னா காலத்தை பொறுத்து மாறுது, dh/dt அப்படின்னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் இதில் நமக்கு தெரிஞ்ச மதிப்புகள்லாம் பிரதியிடலாம். dv/dtயோட மதிப்பு 30, அதை எடுத்து போட்டுக்கலாம். அதே போல் h கொடுத்துருக்காங்க. h² அப்படின்றதுனால ஹோட மதிப்பை 2 தடவை பெருக்கல்ல 10 × 10ன்னு போட்டுக்கலாம். அப்போ இதை உயரம் எந்த விதத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ dh/dtயை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த மதிப்புகள்லாம் இந்த பக்கம் மாற்றினோம்னா இங்கே வகுத்தலில் உள்ள 12 30ஓட பெருக்கலுக்கு போயிடும். மேலே உள்ள அனைத்தும் கீழே வகுத்தலில் வந்துடும். அப்போ இதில் எதை அடிச்சிடலாம், எதை கேன்சல் பண்ணலாமா, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணி காட்டுங்க. ஒரு 3க்கு 3 அடிச்சிடலாம். 6×2 12, I2 10. அப்போ மீந்து போனது என்ன அப்படின்னா 6/5 மீட்டர் கியூப் பர் நிமிடம் என்பது தான் இதனோட ஆன்சரு. இதை போட்டு பார்த்து இப்போ பயிற்சி எடுங்க. வாழ்த்துக்கள்.